திருச்சிற்றம்பலம். சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே, சொல்லுதற்கு அரிய ஆதியே நடுவே அந்தமே, பந்தம் மறுக்கும் ஆனந்தமா கடலே, தீதியிலா நன்மை திருவருள் குன்றே, திருப்பெருந்துறை உரை சிவனே, யாது நீ போவது ஓர் வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திரு கருவையிலே எழுந்தருள் இருக்கின்ற பால்வனநாதருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பெருமை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமற்ற சைவம் குவலயம் எங்கும் பொலிதல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதியை பாடியருளிய அரசகவி அதிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி அதிவீர ராம பாண்டியனார் பாடியருளிய திருக்கருவை 10 அந்தாதியை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே 8வது பத்திலே 7வது பாடல், அதாவது 77வது திருப்பாடலாகிய பிறவி மாயவும் என்று தொடங்குகின்ற அந்த 77வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். சைவ பெரியவர்களே, நமக்கெல்லாம் பிரமாண நூல் வேதம் என்று சொல்லப்படுவது. அந்த வேதத்தினுடைய சாரத்தை எடுத்து உபனிஷத்து பேசும். அந்த உபனிஷத்திலே வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி, அந்த உபனிஷத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, ஒரு ஆன்மா என சொல்லக்கூடியது உடம்பிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த உடம்போ ஐம்புலன்கள் ஏவலிலே நிற்பது. இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு இருப்பது மனம் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இந்த செய்தியை ஒரு தேருக்கு உவமையாக உபனிஷத்திலே பேசப்படுகிறது. ஒரு உடம்பாகிய தேரிலே ஆன்மாவாகிய தேரோட்டி பயணம் செய்கிறான். அந்த உடம்பாகிய தேரிலே ஆன்மா பயணம் செய்கின்ற அந்த தேருக்கு பஞ்சேந்திரியங்கள் என சொல்லக்கூடிய 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த 5 குதிரைகளையும் மனமாகிய சாட்டை கயிறு செலுத்துகிறது. இந்த உமானத்தில் என்ன பொருள் என சொன்னால், ஒரு தேரினை இழுக்கின்ற அந்த 5 குதிரைகளை மனமாகிய கயிறை வைத்து கட்டுப்படுத்தினால்தான், செலுத்த வேண்டிய நெறியிலே செலுத்தினால்தான் அந்த ஆன்மாவாகிய தேரோட்டி செல்ல வேண்டிய இலக்கை சரியாக சென்று அடையும்.
அந்த மனமாகிய கயிறை விட்டு விட்டோம் என சொன்னார், அந்த பஞ்சேந்திரியங்களாகிய 5 குதிரைகள் தன் போக்கிலே இழுத்து சென்று அந்த தேராகிய உடம்பையும் நாசம் செய்து தேர் பாகனாகிய ஆன்மாவையும் பிறவி குழியிலே சென்று தள்ளிவிடும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய உடம்புக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மா செல்ல வேண்டிய நெறியிலே செல்வதற்கு இந்த மனமாகிய ஷாட்டை சரியாக பயன்படுத்துதல் வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த உடம்பிலே இருக்கின்ற அந்த தேரிலே பூட்டப்பட்ட 5 குதிரை போல் இந்த உடம்பிலே இருக்கின்ற பஞ்சேந்திரியங்கள் நம்மை தன் போக்கிலே இழுத்து சென்று நமக்கு பெரும் துன்பத்தை விளைவிக்கும். இதை நம்முடைய பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையிலே கோயில் 4 மணி மாலையிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். உலகிலே இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என சொல்லக்கூடியதிலே ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு பொறி எமனாக இருக்கும். சில உயிர்களுக்கு கண், சில உயிர்களுக்கு காது, சில உயிர்களுக்கு மூக்கு, சில உயிர்களுக்கு நாக்கு, சில உயிர்களுக்கு உடம்பு பகையாக அமையும். ஆனால் இந்த 5மே ஒரு சேர்ந்த பகையாக உடையது மானுட ஒருவனுக்குத்தான். இதை அழகாக பட்டினத்தடிகள் கோயில் 4 மணி மாலையில குறிப்பிடுகிறார். அழகாக இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விளங்கும் பன்மீன் போலவே, நாவிற்கு ஆசைப்பட்டு மீன் தூண்டிலே சிக்குவது போல், பின்னுபு விளக்கத்து விட்டில் போலவும், விளக்கிலே எரிகின்ற ஒரு சுடரினை அழகிய பொருள் என்று சொல்லி அந்த கண்வயம் மயங்கி விட்டில் பூச்சி சுடலிலே விழுந்து இறப்பதைப் போலவும், ஆசையாம் பரிசத்து யானை போலவும், ஆசையாம் பரிசத்து தோலாகிய உறுப்பிற்கு வயப்பட்டு யானை உயிரிழப்பதை போலவும், ஓசையின் விழிந்த புல்லு போலவும், கவயமா என்று ஒரு விலங்கு இருக்கிறது, அசுனமா. கவயமா என சொல்லக்கூடியது நக்கி கொள்ளும். அது எப்படி நக்கி கொள்ளும் என சொன்னால், அந்த அந்த கவயமா என சொல்லக்கூடிய விலங்கு நம் உடம்பிலே நக்கி கொடுத்தால் பஞ்சை வைத்து சந்தனத்திலே முக்கி தடவினால் எப்படி குளுமையாகவும் சுகமாகவும் இருக்கும், அது போல இருக்கும். ஆனால் சிறிது நாளிலே அந்த கவயமா நக்கிய இடத்தில் தோல் அப்படியே பொத்து செத்து விழுந்து விடும். இதே போலவே அசுனமா என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், காதுக்கு அடிமை, இனிய இசையினை கேட்கும், குறிப்பாக பூபால ராகத்தை கேட்கும். இந்த திணைப்புணத்திலே அழிப்பதற்கு அசுனமா வரும். அதை வேடர்கள் விரட்ட இயலாது. ஏனெனில் அது வலிமையும் பலமும் மிக்கது, எதிர்த்து நின்று கொன்றுவிடும் நம்மை. அதற்காக என்ன செய்வார்கள்? ஒரு பறவை மேல் நின்று கொண்டு புல்லாங்குழலை வைத்து பூபால ராகம் இசைப்பார்கள். அந்த அசுனமா வந்துவிடும். அது லயப்பட்டு அப்படியே அயர்ந்து நிற்கின்ற பொழுது மறைந்து நிற்கின்ற வேடவர்கள் எல்லாம் வல்லோசை கொடுக்கின்ற துடி, பறை முதலானவை டம டம என்று அடிக்கின்ற பொழுது அது கேட்ட மாத்திரத்திலேயே அந்த அசுனமா இறந்து பட்டுவிடும். ஆகையினாலே ஓசையின் விழித்த புல்லு போலவும், வீசிய மனத்தின் வண்டு போலவும், ஒரு மலருக்குள் இருக்கின்ற மனத்திற்கு ஆசைப்பட்டு வண்டு சென்று வீழ, அது வீழ்ந்த மாத்திரத்தை இதழ்கள் மூடி அந்த மலருக்குள்ளேயே வண்டு இறந்து விடுகிறது. இதிலே ஆசையாம் பரிசத்து யானை போலவும், இந்த ஸ்பரிச உணர்ச்சியினாலே யானை இறந்து போடும். எப்படி என சொன்னார், இது கொஞ்சம் வருஷமாக இருக்கும், ஆனாலும் செய்தியை சொல்லிடுறேன். ஒரு ஆண் யானை, பெண் யானை. ஒரு ஆண் யானை பெண் யானையை தேர்ந்தெடுத்தால் வேற பெண் யானையை நோக்காது. இதே போல ஒரு பெண் யானை ஆண் யானையை தேர்ந்தெடுத்தால் அந்த ஆண் யானையின் துணையோடு தான் எங்குமே போகும், வரும், இறை தேடும், வேற ஆண் யானையோடு தேடாது. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்திலேயே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யானை என்ன செய்யும்? ஒரு பெண் யானையை தான் விரும்பி அதற்கு வேண்டிய உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தது, அதன் மனதை கவர்வதற்கு என்னென்ன செயல்கள் உண்டோ அவ்வளவும் செய்யும்.
இந்த யானைக்கு உணர்வு வருகின்ற பொழுது அந்த ஒரு பெண் யானை தனக்கு இசைவு தரவில்லை அல்லது ஒத்துழைப்பு தரவில்லை என சொன்னால், இந்த ஆண் யானை தன்னுடைய கொம்பினாலே பெண் யானையினுடைய வயிற்றிலே குத்தி கிழித்து பெண் யானையை கொன்றுவிடும். அந்த பெண் யானை இறந்த உடனே இந்த ஆண் யானையும் சிறிது நாளிலே அந்த பெண் யானையை இறந்து கிடக்கின்ற பெண் யானையை பார்த்து பார்த்து இறங்கி ஏங்கி இதுவும் உயிரிப்பை. எனவே ஒரு பரிசுத்த உணர்ச்சிக்காக யானை பெண் யானையை கொள்கிறது. பெண் யானை இறந்ததால் ஆண் யானையும் இறக்கிறது. இது ஒரு குறிப்பு. இப்படி ஐம்புலன்களும் ஒவ்வொன்றுக்கும் அங்கே இரையாக இருக்கிறது. இதைத்தான் சொல்லி காட்டுகிறார் நம்முடைய பட்டத்தடிகள். வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விளங்கும் பன்மீன் போலவும், மின்னுபு விளக்கத்து விட்டில் போலவும், ஆசையாம் பரிசத்து யானை போலவும், ஓசையின் விழிந்த புல்லு போலவும், வீசிய மனத்தின் வண்டு போலவும், உருவது உணரா செருவழி சேர்ந்தனை. இந்த ஆன்மா ஐந்துக்கும் பகையாக இருக்கிறது. ஐந்துமே இந்த ஆன்மாவிற்கு பகையாக இருக்கிறது. எனவே இந்த மனம் என்ற ஒன்று கட்டுப்படவில்லை என சொன்னால், இந்த ஆன்மாவுக்கு இந்த ஐம்புலனுமே அங்கே யமனாக அங்கே மாறுகின்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம். இதே போல எடுத்துக்கொண்டால் நம்முடைய நூல்களிலே இந்த மனத்தை அடக்கினால்தான் இறைவனை காண முடியும் என்று ஒரு நூல் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அது எப்படி என சொன்னால், அதாவது இந்த மனம்தான் நம்மை இழுத்துச் செல்லுகிறது. இழுத்துச் செல்லுகின்ற அந்த மனத்தை நாம் கட்டுப்படுத்தினோம் என சொன்னால் இந்த ஆன்மா சிவத்தை காணும். இந்த மனதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று சொல்வதற்கு நம்முடைய சைவ நூல்களிலே பன்மேலழகர் திருக்குறள் உரையில் எழுதுகிறார். மனம் பொறிவழி போகாது விரதங்களால் உண்டிச் சுருங்கல் என்று சொல்லி காட்டுகிறார். மனம் பொறிவழி போகாது விரதங்களால் உண்டிச் சுருங்கல். அப்படி இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய சைவத்திலே விரத முறைகள் வலியுறுத்தப்படுகிறது. சைவத்திலே விரத முறைகள் நிறைய இருக்கின்றது. சிவ விரதம், தேவி விரதம், விநாயகர் விரதம், சுப்பிரமணிய விரதம், வைரவ விரதம், வீரபத்திர விரதம் என்று இப்படி பல விரதங்கள் இருக்கிறது. இதிலே சிவவிரதம் என சொல்லக்கூடியது சோமவார விரதம், திருவாதிரை விரதம், உமாமகேஸ்வர விரதம், சிவராத்திரி விரதம், கேதார விரதம், சூல விரதம், கல்யாண சுந்தர விரதம், இடப விரதம், மேலும் பிரதோஷ விரதம் என சொல்லப்படும். எனவே இந்த சைவ விரதங்களிலே ஒன்று சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி விரதம் என்பது என்ன என சொன்னால், மனம் பொறிவழி போகாது விரதங்களால் உண்டி சுருங்குதல் பொருட்டு மாசி மாதத்திலே தேய்விரையிலே வருகின்ற சதுர்த்தசி திதியிலே தொடங்கி சிவபெருமானை குறித்து மேற்கொள்ளுகின்ற விரதம் சிவராத்திரி விரதம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அப்படி மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்திசையிலே அந்த விரதத்தை தொடங்குகின்ற காரணத்தினாலே இது தொடர்ந்து கடைபிடித்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விரதம் என சொல்லக்கூடியது எப்படி என சொன்னால், முதல் நாள் இரவிலேயே நாம் உண்ணாது உடம்பை நாம் தயார் செய்து கொள்ளுதல் வேண்டும். அந்த சிவராத்திரி முழுவதும் நாம் உண்ணாது நாம் இருத்தல் வேண்டும். முதியவர்கள், நோயுற்றவர்கள், தளர்ந்தவர்கள் முதலானவர்கள் மட்டும் பசி என்ற ஒரு கொடுமைக்கு ஆளாகாதபடி பால் பழம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு விதி விலக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடியது சைவர்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. சைவத்திலே விரதம்தான் வலியுறுத்தப்படுகிறது, அன்றி விழாக்கள் என்பது நமக்கு சைவத்திலே அது வலியுறுத்தப்படவில்லை. இந்த சிவராத்திரி அன்று என்ன செய்தல் வேண்டும் என்பதை பார்ப்போம். சிவராத்திரி என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னால், ராதி சுகமிதி ராத்ரி, ராதி சுகமிதி ராத்ரி என்று நம்முடைய வேதத்திலே ஒரு சொல் வருகிறது. ராதி சுகமிதி ராத்ரி என்றால், ராதி துன்பத்தை நீக்கி சுகத்தை தருகின்ற இரவு சிவராத்திரி. துன்பத்தை நீக்கி சுகத்தை தருகின்ற ராத்திரி சிவராத்திரி என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது.
இந்த சிவராத்திரி என்பது என்ன என சொன்னால், இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், நம்முடைய சைவத்திலே காலத்தை கணிப்பிடுவது சூரியனை மையமாக வைத்தும் சந்திரனை மையமாக வைத்தும் இருக்கிறது. சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படுவது சௌரம். அதுதான் சித்திரை வைகாசி என்றெல்லாம் தொடங்கி அந்த 27 நட்சத்திரங்களை வைத்தது. இது சௌர முறை என சொல்லப்படும். சாந்திராயன முறை என சொன்னால் சந்திரனை மையமாக வைத்து காலக்கணிப்பு. இந்த சந்திரனை மையமாக வைத்து கணிக்கப்படுவதற்கு பேர் திதியை வைத்து அளவாக கொள்வார்கள். நாளை குறிப்பதற்கு திதி, அங்கே நட்சத்திரம், இங்கே திதி. இந்த திதி என சொல்லக்கூடியது எப்படி என சொன்னால் திங்களை வைத்து சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே, இந்த திங்கள் என்பது சந்திரனுக்கு எப்படி பெயர் வந்தது என சொன்னார், சந்திரனே அமாவாசை ஏற்படுகின்ற நாளிலே இருந்து மறு அமாவாசை வரை வருகின்ற அந்த 30 நாட்களும் ஒரு மாதம். மாதம் என்பதற்கு நம்முடைய நூல்களிலே திங்கள் என்று சொன்னோம். எனவே அந்த சந்திரனை வைத்துத்தான் மாதம் கணிக்கிடப்படுகின்ற காரணத்தினாலே சந்திரனுக்கு திங்கள் என்று பெயர் உண்டு. அது எப்படி என சொன்னால், அமாவாசையிலே தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் 15 நாள். அந்த 15 அந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை இன்னொரு 15 நாள் ஆகிய 30 நாள். இப்படி அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை உள்ளதற்கு வளர்பிறை. பௌர்ணமியிலே இருந்து அமாவாசை வரை வருவது தேய்பிறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த 15 நாட்களை பட்சம் என்று சொல்வதுண்டு. பட்சம், சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம். சுக்லபட்சம் என்றால் வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்பிறை. இதுல ஒவ்வொரு பட்சத்திலும் வருகின்ற அந்த 13வது நாளுக்கு திரையோதசி என்று பெயர், 14வது நாளுக்கு சதுர்த்தசி என்று பெயர். இதை சைவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். 13ஆம் நாள் திரையோதசி, அதுதான் பிரதோஷம். 14வது நாள் சதுர்த்தசி, இதுதான் சிவராத்திரி நாள். இதுல இந்த சதுர்த்தசி சிவராத்திரி என்பதை எப்படி குறித்தல் வேண்டும், எப்படி கணக்கீடு செய்தல் வேண்டும் என சொன்னார், இந்த சதுர்த்தசி எனக்கூடிய 14வது நாள் 13வது நாள் ஆகிய திரியோதசியை தொட்டு கொண்டிருக்கணும், கொஞ்சமா டச் பண்ணணும். 14வது திதியாகிய சதுர்த்தசியை திரியோதசி கொஞ்சமாவது சில நாளிகைகளால் தொட்டு கொண்டிருந்தால் அந்த நாளைத்தான், சதுர்த்தியைத்தான் சிவராத்திரி என்று சொல்லுதல் உண்டு. ஏன் இந்த சதுர்த்தசியும் திரியோதசி திசையும் சேர வேண்டும் என சொன்னார், திரியோதசி என சொல்லக்கூடியது அம்பாள் வடிவம், சதுர்த்தசி என சொல்லக்கூடியது சிவத்தின் வடிவம். எனவே சிவராத்திரி என்பது சதுர்த்தசியும் திரியோதசியும் சேர்ந்தது என சொல்லுகின்ற பொழுது அது சிவசக்தி வடிவமாக இருக்கிறது. இப்படி 2 திதிகளும் சேரணும். அமாவாசை சேர்ந்தால் அது அதமம். அதுல இன்னொரு கணக்கீடுகள் நிறைய இருக்கிறது. எத்தனை நாளிகை சேர்ந்திருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாமா என்பதெல்லாம் பெரிய கணக்கு இருக்கு. நமக்கு மேலோட்டமாக தெரிய வேண்டியது 14வது நாளாகிய சதுர்த்தசி, 13வது திதி ஆகிய அந்த திரியோதசி கொஞ்சம் தொட்டு கொண்டிருக்கின்ற அந்த திதி நாள் தான் நமக்கு சிவராத்திரி என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது இப்படி 13, 14 சொல்லக்கூடியது 2 சிவராத்திரி. வளர்பிறையிலே ஒரு சிவராத்திரி வருகிறது, தேய்பிறையிலும் ஒரு சிவராத்திரி வருகிறது. வளர்பிறையிலும் சதுர்த்தசி வரும், தேய்பிறையிலும் சதுர்த்தசி வருகிறது. இதுல மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை சிவராத்திரி, தேய்பிறை சிவராத்திரி, இந்த 2ஐயும் மேற்கொண்டு விரதத்தை மேற்கொள்வார்கள். இந்த 2ம் சேர்ந்து சிவராத்திரியாய் கொள்வது நித்திய சிவராத்திரி பேர். மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தசி, தேய்பிறை சதுர்த்தி 2ஐயும் மேற்கொள்வது நித்திய சிவராத்திரி. வளர்பிறை சிவராத்திரியை காட்டிலும் தேய்பிறை சிவராத்திரி விசேடமுடையது. எனவே இந்த தேய்பிறை அந்த சதுர்த்தசி சிவராத்திரிக்கு மாத சிவராத்திரி என்று பெயர். இது போக பட்ச சிவராத்திரி என்று ஒன்று இருக்கிறது.
தை மாசம் தேய்பிறை பிரதம திதி முதல் எதிர்வருகின்ற 14 நாட்களும், அதாவது சதுர்த்தசி வரை விரதத்தை மேற்கொள்வது பட்ச சிவராத்திரியின் பெயர். இதிலே மகா சிவராத்திரி என சொல்லக்கூடியது மாசி மாசத்திலே வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி. மற்றவர்களெல்லாம் சிவராத்திரியின் பேரு. மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தசிக்கு தான் மகா சிவராத்திரி என்று பெயர் உண்டு. அதனால்தான் மாசி மாச தேய்பிறை அந்த சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும். இந்த சிவராத்திரியில இன்னும் விசேடமான சிவராத்திரி எது என்று சொன்னால், எந்த சிவராத்திரி முடிந்து சதுர்த்தசி முடிந்து மறுநாள் அமாவாசை என சொல்லக்கூடியது திங்கட்கிழமை வந்தால் அதுக்கு பேர் யோக சிவராத்திரின்னு பேர். இன்னொரு சொன்னேன், சதுர்த்தசி ஆகிய சிவராத்திரி முடிந்து மறுநாள் அமாவாசை திங்கட்கிழமை வந்தால் யோக சிவராத்திரி. அந்த வகையிலே இந்த வருடம் வருகின்ற மகா சிவராத்திரி மறுநாள் அமாவாசை வருவதாலும், அதிலும் மகா சிவராத்திரிக்கு பின்னால் அமாவாசை வருகின்ற திங்கள் வருகின்ற காரணத்தினாலே வரக்கூடிய சிவராத்திரி மேலான யோக சிவராத்திரி. அத மற்ற மாசத்துல சிவராத்திரி திங்கட்கிழமை தொட்டால் அது யோக சிவராத்திரி. இப்படி வரக்கூடிய சிவராத்திரி சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி திங்கட்கிழமை அந்த அமாவாசை வருகின்ற காரணத்தினாலே இந்த யோக சிவராத்திரி பல்லாற்றாலும் சிறப்பு உடையது என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரி அன்று ஆன்மார்த்த பூஜை செல்வர்கள் இல்லத்திலும் பூஜை செய்தல் வேண்டும். சிவபூஜை ஏற்காதவர்கள் சிவாலயத்திலே சென்று பூஜையிலே 4 யாமமும் கலந்து கொள்ள வேண்டும். 4 யாமம் என சொல்லக்கூடியது 9 மணி வரை, பிறகு 12 மணி வரை, பிறகு 2:30 மணி வரை, 4 மணி வரை, இப்படி 4 காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மார்த்த சிவபூஜை செய்கின்ற அன்பர்கள் கண்டிப்பாக பரார்த்த பூஜையிலும் சென்று நாம் கலந்து வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். பரார்த்த பூஜையிலும் சென்று நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த சிவராத்திரியில சிவபூஜையில கலந்து கொள்ள வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது 4 யாமமும் விழித்துக் கொள்ள இயலாத நோயிற்றவர்கள், பலகீனமானவர்கள் உள்ளவர்களுக்கு மட்டும் 2வது காலம் வரையேனும் அவர்கள் விடாது விரதத்தோடு கலந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது நைட்டு 12 மணி, இரவு 12 மணிக்கு நடக்கின்ற அந்த பூஜை வரை கண்டிப்பாக கலந்து கொள்ளுதல் வேண்டும். ஆனால் எல்லாரும் ஆன்மார்த்த பூஜை ஆனாலும் சரி, பரார்த்த பூஜை ஆனாலும் சரி, அந்த 2வது கால பூஜை ரொம்ப முக்கியம். அந்த பூஜை முடிவிலே நம்முடைய திருக்கோயில் கருவறையிலே இருக்கின்ற லிங்கோத்பவரை சென்று தரிசிக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதனால இந்த 2வது கால பூஜைக்கு பேரு லிங்கோத்ப தரிசன காலம் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த 2வது காலம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக லிங்கோத்பவரை சென்று நாம் தரிசனம் செய்தல் வேண்டும். அந்த நேரங்களிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற 5வது திருமுறையிலே இருக்கின்ற லிங்க புராண திருக்குறுந்தொகையை அங்கே நாம் பாராயணம் செய்வது மிகவும் விசேடமாக இருக்கிறது. இந்த லிங்க புராண குறுந்தொகை இந்த 2வது காலத்துல அதுல தரிசனத்திலே பாடுவது ரொம்ப விசேடம் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த லிங்க புராண குறுந்தொகையை நான் ஏன் சொல்லுகிறேன் என சொன்னால், இது பௌராணிகத்தோடு சேர்ந்தது. பௌராணிகத்தோடு எப்படி சேர்ந்தது என சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அடிமுடி தேட முற்பட்ட பொழுது தன்னை ஒழித்தார் நம்முடைய பரம்பரை. பிரம்ம விஷ்ணுக்கள் தங்களது தவறினை உணர்ந்து இறைவனை காட்சி கொடுக்கும்படி வேண்ட அந்த இறைவன் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு மத்தியிலே அழல் உருவாய் ஓங்கி நின்றார். அப்படி பிரம்ம விஷ்ணுக்கள் மத்தியிலே அழல் உருவாய் ஓங்கி நின்ற அந்த நாள் தான் இந்த சிவராத்திரி. இது ஒரு பட்சம். மற்றொன்று என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு ஊழிக்காலமும் இறைவனானவன் தான் படைத்தவர்களை மாயிலே ஒடுக்கிவிட்டு அவன் நடனமாடி கொண்டிருப்பான். நள்ளிருளிலே நட்டம் பயின்றாடு நாதனே. அப்பொழுது கேவல நிலையிலே கிடைக்கின்ற உயிர்களை எல்லாம் உய்தி பெறும் பொருட்டு, சகல நிலைக்கு கொண்டு வரும் பொருட்டாக, புனரோற்பவம் பொருட்டு, மீளம் உற்பத்தியாகும் பொருட்டு அம்பாள் அந்த ஊழிக்காலமாகிய அந்த இருட்டினை, நள்ளிருளினை 4 யாமமாக பிரித்து பூசனை செய்தாள். அப்படி பூசனை செய்த ராத்திரி தான் சிவராத்திரி. அம்பாள் சிவத்தை நோக்கி பூசித்த ராத்திரி சிவராத்திரி.
அம்பாள் 4 யாமமாக பூசித்து செய்தார். அப்படி அம்பாள் செய்த அந்த சிவராத்திரியினுடைய பலனாகத்தான் நமக்கு இப்பொழுது இந்த தனு கரண பூண போகம் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த பௌராணிகத்தின்படி பிரம்ம விஷ்ணுக்களுக்கு காட்சி கொடுத்த காரணத்தினாலே நம்முடைய 2ஆம் கால முடிவிலே கருவறைக்கு பின்னே இருக்கின்ற நம்முடைய பெருமாள் லிங்கோத்பவரை சென்று நாம் தரிசனம் செய்தல் வேண்டும். அது லிங்க புராணத்திலே அது நன்றாக அது வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. லிங்க புராணத்துல ஒரு பாடு, வெந்த நீரு விளங்க அணிந்திலர் கங்க மாமலர் இண்டை புனைந்திலர். சரிய நிலையில நிற்கல, எந்த ஏறுகந்து ஏறு எரி வண்ணனை அந்தம் காணலுற்றார் அங்கு இருவரை. சரிய நிலையிலே நில்லாமல் பக்குவப்படாமல் ஆன்ம போதத்தோடு பசுபோதத்தோடு செருக்கோடு காண்போம் என காண முற்பட்டார்கள் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த லிங்க புராண குறுந்தொகை அன்றைக்கு பாராயணம் செய்வது விசேடம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது மேலான அது ஒரு ராத்திரி என சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே இந்த சிவராத்திரிக்கு விதிகள் வகுக்கப்பட்ட நூல்கள் இருக்கிறது. இந்த சிவராத்திரியை பற்றிய நூல்கள் எல்லாம் மறைஞான சம்பந்தர், நம்முடைய புறச்சந்தானத்தில் இருக்கிற மறைஞான சம்பந்தர்ல இவர் சிதம்பரம் மறைஞான சம்பந்தர், அதாவது நம்முடைய சைவ சமய நெறியினை அருளி செய்தவர், சிவ தர்மோத்தரத்தை அங்கே இது பண்ணியவர். அவர் சிவராத்திரி சம்பந்தமாக மறைஞான சம்பந்தர் மகா சிவராத்திரி கற்பம், மாத சிவராத்திரி கற்பம், சோமவார சிவராத்திரி கற்பம், சோமவார சிவராத்திரி கற்பம் என்று செஞ்சிருக்கிறார். இது போக உபதேச காண்டம், பிரம்மோத்தர காண்டம் என்னும் பல தலபுராணங்களிலே நம்முடைய சிவராத்திரியினுடைய பெருமை அங்கே பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விரதம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது மிகவும் ஒரு மேலான விரதம். சரி, சிவராத்திரி நாளிலே ஏன் ஸ்ரீபலிநாதர் வருகிறார் என சொன்னார். ஆகமத்திலே ஒரு குறிப்பு, பிரதோஷ நாள் என சொல்லக்கூடியது 13வது நாள், 14வது நாள் சிவராத்திரி. அப்படி சிவராத்திரி என்று வருகின்ற பொழுது அங்கே ஏன் ஸ்ரீபலிநாதர் வருகிறார் என சொன்னார். சிவராத்திரி அன்று ஸ்ரீபலிநாதர் எழுந்தருளுவது அது பிரதோஷத்தினுடைய தொடர் பூஜை என்று சொல்லப்படுகிறது. பிரதோஷத்தினுடைய தொடர் பூஜை, பிரதோஷ பூஜை பிரதோஷம் அன்று அன்றே முடித்து விடுகிறோம் சாயரட்சியிலேயே. ஆனா சிவராத்திரிக்கு மட்டும் பிரதோஷ பூஜை அன்று நித்திய பிரதோஷ பூஜை முடிந்த பின்பு 4 காலமும் சேர்ந்து அங்கே செய்யப்படுவது. இது பிரதோஷத்தினுடைய தொடக்கினாலே பிரதோஷநாதர் எழுந்தருள்கிறார். ஏன் பிரதோஷநாதர் என சொல்லக்கூடிய ஸ்ரீபலிநாதர் இடபத்திலே வருகிறார் என்று சொன்னால், ஆலயத்திலே மூவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துதல். மூலவர், கொடிமரம், பலிபீடம், கோபுரம், இவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துதல் வேண்டும். மூலவருக்கு உள்ள நந்தி அந்த எம்பெருமானுக்கு பக்கத்திலே இருக்கின்ற பக்குவான்மா நந்தி. அடுத்தார் கொண்ட கோபுரத்திற்கு உள்ள நந்தி கோபுரத்திலேயே சிற்பமாக இருக்கும். அடுத்து தூல லிங்கமாகிய கோபுரத்திற்கு கோபுரத்திலேயே இருக்கும். அடுத்து சூக்கும அதிசூக்கும லிங்கம் என சொல்லக்கூடிய கொடிமரத்திற்கு கொடிமரத்தின் மேலேயே லிங்கம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு லிங்கம் இருக்கிறது, பத்ரலிங்கம். இந்த பத்ரலிங்கம் என சொல்லக்கூடியதுதான் பலிபீடம். இந்த பலிபீடமாகிய இந்த பத்ரலிங்கத்திற்கு இடபதேவர் யார் என்று சொன்னால் அந்த பிரதோஷநாதற்கென்று உரிய அந்த இடபமே ஸ்ரீபலிநாதர்னு சொல்லக்கூடியது. எனவே அந்த பத்ரலிங்கத்துக்கு உள்ள அந்த பெருமானுக்குரிய அந்த இடப வாகனத்திலே அந்த பிரதோஷத்தை தொடர்ந்து 4 யாமமும் சிவராத்திரி அன்று நம்முடைய பிரதோஷநாதர் அங்கே வருகிறார். இவைகளெல்லாம் பல காரணத்தினாலே தான் எழுந்திருப்பு செய்திருக்கிறார்கள் பிரதோஷநாதர். அடுத்தாற் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த சிவராத்திரியை பலர் கடைபிடிக்கிறார்கள், எல்லோரும் கடைபிடித்திருக்கிறார்கள், மேலானவர்கள் எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள். அதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரதோஷத்தின் மகிமை எண்ணற்ற மகிமை இருக்கிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால்,
அறிவிலே மிகுந்த ஆதிசேடன் என சொல்லக்கூடியவர் இந்த பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதிலே வல்லவர். ஆதிசேடன் என சொல்லக்கூடியவர் பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆதிசேடன் என்ன செய்கிறார்? பிரதோஷத்திலே 4 காலமும் நம்முடைய திருவலிவலம், திருப்பாம்புபுரம், திருநாகேஸ்வரம், திருநாகை காரணம், இந்த 4 தலத்திற்கும் சிவராத்திரி அன்று 4 யாமமும் இந்த 4 தலத்திற்கும் சென்று ஆதிசேஷன் தர்மர் அங்கே தரிசனம் செய்து வருகிறார். அப்படி ஆதிசேஷனே 4 தலத்திற்கும் சென்று தன்னுடைய சிவராத்திரி வழிபாடை தான் ஆன்மார்த்த பூஜையும் செய்து பரார்த்த பூஜையை மேற்கொள்கிறார் என சொன்னால் இந்த சிவராத்திரி எவ்வளவு விசேடமானது என்பதை. அத்தோடு மட்டுமல்லாது மன்னர்கள் எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள். வர்கண பாண்டியருக்கு திரு கைலை காட்சியினை மதுரையிலே வைத்து காட்டியது இந்த சிவராத்திரி அன்றுதான். இதே போன்று மன்னர்கள் எல்லாம் இடைவிடாத இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். சைவ நெறியிலே நின்றார்கள். தான் ஆட்சியிலே அமர்ந்திருந்தாலும் கூட சிவநெறியிலே நின்று தானும் பூசணை செய்கிறார்கள். எதற்காக பூசணை செய்கிறார்கள்? சிவராத்திரி என்பது என்ன? அம்மை பூசித்த ராத்திரி. சிவபூஜையினுடைய பெருமையை காட்டுவதற்காக அம்மை பூசணை செய்தாள். சிவபூஜையால் பெற முடியாதது ஒன்றுமில்லை என்பதை காட்டுவதற்கு பூசணை கொண்டார். ஆன்மாக்களாகிய நாமும் துன்பம் நீங்கி சுகத்தை கிடைப்பதற்கு நாம் பூசணை செய்தல் வேண்டும் என்று காட்டுவதற்காகத்தான் அம்மை பூசணை செய்தார். சிவாலயங்களிலே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு உற்சவமாக அம்பாள் தவக்கோலத்தில் இருப்பதும் சிவபூஜை செய்வதும் திருக்கல்யாணம் நடத்துவதுமாக இருக்கிறது. இதனால் என்ன பொருள்? அங்கே சிவபூஜை செய்து தவத்தை செய்து சிவபூஜை செய்து அம்பாள் சிவத்தை மணக்கிறாள் என சொன்னால் அது எதை உணர்த்துவதற்கு? ஆன்மாக்களாகிய நாம் பூசணை செய்தால் நாமும் சிவத்தோடு சென்று பொருந்தலாம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். அப்படி உணர்த்துகின்ற காரணத்தினாலே தான் மன்னர்கள் என சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கெல்லாம் உதாரண மனிதர்களாக திகழ்கின்ற காரணத்தினாலே அவர்களும் பூசணை முறைகளை மேற்கொண்டார்கள். சைவ நெறியை தான் கடைபிடித்து மக்களுக்கு உதாரண மனிதராக திகழ்ந்தார்கள். அப்படி இருந்த உதாரண மனிதர்களிலே ஒருவர் தான் நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார். அப்படி அதிவீர ராம பாண்டியனார் இப்படி சைவ நெறியிலே நின்று தான் அனைத்தும் இறைவனுடைய அருளினாலே தான் பெற்றதை உலகோருக்கு உணர்த்துவதற்காகத்தான், தான் பெற்ற அந்த மேலான நிலையை உலகுயிர்களுக்கு உணர்த்துவதற்கு, தன்னுடைய அனுபவத்தை நமக்கு காட்டுவதற்காக அதிவீர ராம பாண்டியன் செய்திருக்கின்ற அருமையான ஞான நூல்களிலே ஒன்றுதான் திருக்கருவை 10 அந்தாதி. இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற அருமையான ஒரு பாடல் 77வது பாடல். அந்த பெருமானுடைய பெருமை இங்கே துறக்க பேசப்படுகிறது. என்ன இந்த பாடலை சொல்லுகிறார் என சொன்னால், அதாவது நோகாம நொங்கு திங்க முடியாது. நோகாம நொங்கு திங்க முடியாது. எதுக்கும் ஒரு சிரத்தை என்று ஒன்று வேறும். நல்ல மார்க் எடுக்கணும்னா விழுந்து விழுந்து படிக்கணும். கையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என சொன்னால் எழுதி எழுதி படிக்க வேண்டும். இதே போல நாம் கற்றது தெளிவாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக நல்ல மனனம் செய்தல் வேண்டும், சிரமப்பட வேண்டும். எனவே சிரத்தை இல்லாமல் எதையுமே பெற முடியாது. பட்டினத்தடிகள் திரு கழுமல மும்மணி கோவிலை சொல்லி காட்டுவார். உழைப்பின் வாரா உறுதியும் உழவோ, கடப்பின் வாரா கையூர் உழவோம்பார். நீ உழைப்பின் வாரா உறுதியும் உழவோ, நீ சிரமப்பட்டு நீ எதைத்தான் அடைய முடியாமல் இருக்கிறாய், எல்லாவற்றையும் பெறுவாய். கடப்பின் வாரா கையூர உழவோ, நீ சோம்பேறித்தனமாக இருந்து எப்படி எதைத்தான் நீ பெற்றாய், மந்திரத்தால் மாங்காய் விழுமோ என சொல். எனவே ஸ்ரத்தை என்பது அவசியம். எனவே இறைவனை அடைவதற்கு ஸ்ரத்தை என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஸ்ரத்தை மேற்கொண்டவர்கள் ஒரு சாரார். அவர்கள் யோக நிலையிலே நின்றவர்கள். இந்த யோக நிலையிலே நின்றவர்கள் அவர்கள் ஸ்ரத்தை எடுத்து சிவத்தை அடைந்தார்கள். மற்றொன்று ஞான நிலை. ஞான நிலையில சிரமம் பட வேண்டாம், ஆனா அந்த நெறியிலே சரியாக நிற்கணும். அந்த ஞான நெறியே நமக்கு ஏற்றது. ஏன்னா நம்ம சிரத்தை எடுக்க இயலாது. ஞான நெறியிலே செல்லுங்கள், நீங்களும் சிவத்தை பெறலாம் என்று நமக்கு உணர்த்துவதுதான் இந்த 77வது திருப்பாடல்.
பிறவி மாயவும் அருள் பெருக்கவும் துறவியாய் வனம் துண்ணல் வேண்டுமோ? இறைவன் எம்பிரான் களவில் ஈசன் என்று அறையும் முன்னமே அனைத்தும் எய்துமே. அழகாக சொல்லி காட்டுகிறார். சைவத்தினுடைய நோக்கமே துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும். துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் தான். இந்த துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கம் என சொல்லுகின்ற பொழுது இதுதான் சைவனுக்கு. ஞான நூல்கள் எல்லாம் முத்திக்காமிகளுக்குத்தான். என பிறப்பின் நோக்கம் நம்முடைய சைவ சமயத்திலே பிரவேசம் செய்வதனுடைய நோக்கமே பிறவி மாயவும், நம்முடைய பிறப்பை அறுக்க வேண்டும். இது எல்லோருக்கும் உள்ள முக்கியமான ஒரு குறிக்கோள் நோக்கம். பிறவி மாயவும் அருள் பெருக்கவும், கிடைத்திற்கு அறிய எம்பெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைக்கட்டுவதற்கும் துறவியாய் வனம் துள்ள வேண்டுமோ? காட்டிற்கு சென்று நீங்கள் தவம் செய்ய வேண்டுமோ? காட்டிற்கு போய் தவம் செய்தல் வேண்டுமோ? அப்ப என்ன பொருள்? நீங்கள் தவம் செய்து சிரமப்படுவீர்கள். மணிவாசகரை சொல்லி காட்டுகிறார். அந்த துறவு நிலையிலே இருந்தவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், ஞான நிலையிலேயே தலைப்பட்டு எனக்கு எப்படி எளிதாக கிடைத்தது என்பதை மணிவாசகர் சொல்லி காட்டுறார். அதனுடைய கருத்து தான் இங்கே அதிவீரம பாண்டியன் சொல்றார். சித்திராபத்துல சொல்லி காட்டுறார். சித்திராபத்து 2ஆம் பாடல். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்னே என்னை ஓர் வார்த்தையில் படுத்து. யாரு இறைவனை அடைவதற்கு புற்றுமாய் மரமாய் காட்டிற்கு சென்று மனைவி மக்கள் எல்லோரையும் திறந்து தன்னுடைய பொருளை துறந்து காட்டிற்கு சென்று தனித்து நின்று தான் ஒற்றை காலை ஊன்றிக் கொண்டு அப்படியே இன்னொரு காலை முட்டிலே வைத்துக் கொண்டு ஒற்றை காலையை ஊன்றி அப்படியே தவம் செய்கிறார். தவம் செய்கின்ற பொழுது புற்றுமண் வருகிறது, அவன் மேல் மூடுகிறது. அதுக்கு இல்லை இருந்தவன் தவத்தை தொடங்குகின்ற பொழுது முதலில் காய்கனி, பின்பு இலைகள், பிறகு சருகுகள், பிறகு நீரை மட்டும் உண்பார்கள், பிறகு காற்றை மட்டுமே உணவாக உண்பார்கள். அதையும் திறந்து தவம் செய்வார்கள். தவம் செய்கின்ற பொழுது அவர்கள் மேல் புற்றுமண் மூடி அதன் மேல் காக்கை வந்து உட்கார்ந்து எச்சம் போடும். அது பெய்கின்ற சிறு தூரலினாலே அந்த புற்றுமணிலே அந்த காக்கை இட்ட அந்த எச்சமானது ஊன்றி மரமா வந்துடும். அதுக்குள்ள இருந்து தவம் பண்ணுவாங்க. அதான் சொல்லி கேட்டார். புற்றுமாய் மரமாய் புனலே காலே உண்டியாய், நீரையும் காற்றையும் உணவாகவும் உண்டு அண்டவானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா. அப்படி சிரத்தை எடுத்து தவம் செய்தவர்கள் கூட தோற்றவர்கள் உண்டு. ஆனால் நான் ஞான நேரிலே நின்றதால் மன்ன என்னை ஓர் வார்த்தையில் படுத்து பற்றினாய். உனக்கு அடிமை என்ற ஞான உணர்வோடு உனக்கு அடிமை என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்னை பற்றி கொண்டாய். எவன் ஒருவன் தன்னுடைய பிறப்பிலே நல்ல ஒரு சர்க்குருவை கண்டு என் உடல் பொருள் ஆவியை தத்தம் தந்தே நான் உன் அடிமை என்று சொல்லுகிறானோ அதுதான் அவன் கடைசி. ஆனா இது தெரியாம காட்டிற்கு சென்று தவத்தை எல்லாம் செய்து ஏன் இப்படி சிரமப்படுகிறார்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படி இந்த செய்தியை 11ஆம் திருமுறையில பட்டினத்தடிகளும் சொல்லி காட்டுகிறார். 11ஆம் திருமுறையில பட்டினத்தடிகளும் உன்னை அடைவதற்கு பெருமானை யாரெல்லாம் எப்படி சிரத்தைப்பட்டிருக்கிறார்கள். 11ஆம் திருமுறையில திருவுடை மருதூர் மும்மணி கோவையில பட்டினத்தார் சொல்றார். எப்படி மலர்தரை உலகத்து பல பல மாக்கள், இந்த உலகத்திலே இருக்கின்ற பல வகைப்பட்ட மாக்கள் எல்லாம் மக்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு மனையும் பிறவும் துறந்து தன்னுடைய இல்லத்தையும் தன்னிடையே இருக்கின்ற அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாவற்றையும் துறந்தும் நினைவாரும் காடும் மலையும் புக்கு, காட்டு மலைக்கெல்லாம் சென்று கோடையில் கைமேல் நிமிர்த்து கால் ஒன்று முடக்கி. எப்படி தவம் செய்தாங்க? கோடையில் கைமேல் நிமிர்த்து கால் ஒன்று முடக்கி
ஐவகை நெருப்பின் அழுவத்து நின்று பஞ்சாக்கினி வித்தையையும் செய்து மாறி நாளிலும் வார்வணி நாளிலும் நீரிடை மூழ்கி நெடுகு கிடந்தும் வெயில் காலத்திலே சுடுகின்ற பாறைமேல் நின்றும் மழைக்காலம் குளிர்காலத்திலும் குளிர்ந்த நீரிலே மூழ்கியும் சடையை புனைந்தும் தலையை பறித்தும் உடையை துறந்தும் உண்ணாது உழன்றும் காயும் கிளம்பும் காற்றுதிர் சருகும் வாயுவும் நீரும் வந்தன அருந்தியும் களரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும் தளர்விரும் யாக்கையை தளர்வித்து ஆங்கவர் அம்மை முக்தி அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் உறுப்பர். இதெல்லாம் இருக்கிறார்கள். ஈங்கிவை செய்யாது யாங்கள் எல்லாம். ஆனால் நான் அப்படி சிரமப்படவில்லை. பழுது நின்று உயர்ந்த எழுநிலை மாடத்து. ஆனால் நான் ஞான நெறியிலே நின்று உன்னை வணங்கி நான் முக்தி பெற்று விட்டேன் என்று பட்னத்தார் சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். அதுல ஒரு தவத்துல ஒரு வகை என்ன செய்வாங்களாம், ஒண்ணு பஞ்சாக்கினி வித்தைகளையும் தனக்கு சிவம் பலன் தராட்டா இந்த மரங்களிலே சென்று இந்த மரத்துல இப்படி சில கிளைகள் இப்படி கவுட்டு மாதிரி புரியும், வீ மாறி, அந்த வீ மாறி இருக்கிற அந்த கவுட்டுக்குள்ளே போய் தன்னுடைய காலை வைத்து பின்னிக்கொண்டு தலைகீழாக வௌவால் போல் தொங்கிக் கொண்டும் தவம் செய்வார்கள். அப்படியெல்லாம் சிரமப்பட்டுதான் சிவத்தை கண்டார்கள். அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். பிறவி மாயவும் அருள் வெறுக்கவும் துறவியாய் வண்ணம் துண்ணல் வேண்டுமோ. அப்படியெல்லாம் சிரமப்படணுமா? வேண்டாம்பா. இறைவன் எம்பிரான், இறைவனே எம்பிரானே என்று களவில் ஈசன் என்று கலாநிலையிலே எழுந்தருளி இருக்கின்ற எம் பெருமானே என்று அறையும் முன்னமே அனைத்தும் எய்துமே. அப்படி கலாநிலை அவன் கடவுள் என்று சொல்வதனால் முன்னமேனா உடனே வந்து அவன் நமக்கு அருள் செய்கின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். தவம், தவத்தினாலும் எல்லோரும் பெறுவார்கள். ஒரு உண்மை சொல்லுகிறேன், ஞான நிலையிலே இருந்து சிவத்தை கண்டவர்கள் தான் நம்முடைய திருமுறையிலே இருக்கின்ற அருளாளர்கள். அதுல 10ஆம் திருமுறை மட்டும் கொஞ்சம் விளக்கு, பெருமிழலை குரும நாயனாரும் கொஞ்சம் விளக்கு. அவர்கள் யோக நிலையிலே நின்றவர்கள். நம்ம அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைத்தது. சிவனிடம் இருக்கின்ற பாசுபதாஸ்திரம் அர்ஜுனனுக்கு வர வந்ததான். அந்த அர்ஜுனன் எப்படி தவம் செய்தார் தெரியுமா? வெள்ளிபுத்திரார் சொல்றார், வெள்ளிபுத்திரார் பாடிய பாரதம் இருக்கிறதே அது சைவ நூல். நாம் அதை படிக்காததால வேறு சாரருக்கு உள்ளது என்று அதை புறக்கணிக்கிறோம். சைவ நூல். சிவனது பரத்துவம் பேசுகின்ற இடம் பல இருக்கிறது. சிவத்திடம் இருந்து தான் பாசுபதாஸ்திரம் பெறுவதற்கு உள்ள மார்க்கத்தையே அங்கே உணர்த்தியவர் கண்ணன் தான். அர்ஜுனனுக்கு உணர்த்தியவர் கண்ணன் தான். அப்படி உணர்த்தியபடி அர்ஜுனன் எப்படி தவம் பண்ணான் என்பதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் மகாபாரதத்துல அந்த பாரத கதையில சொல்லுவதை நான் படிச்சு காட்டுறேன். எப்படியெல்லாம் தவம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அது தவம் என்பது எவ்வளவு சிரத்தைக்குரியது. அது நம்மால இயலாத காரணத்தால ஞான நெறிக்கு செல்வோம். இப்ப அர்ஜுனன் தவம் பண்ணியதை வில்லி பாரதத்துல சொன்னதை நான் சொல்றேன். ஆசூயில் நான் மறைபடியும் அர்ஜுனன் வேதத்திலே உணர்த்தியபடி தன்னுடைய 5 புலன்களை எல்லாம் அடக்கியும் எண்ணில் கோடி ஆகமத்தின்படியும் ஆகமத்திலே உணர்த்தப்படுகின்ற அந்த ஞான நெறியின் படியும் எழுத்து 5ம் கூறி 5 எழுத்தை தடுப்பு ஏற கூறிக்கொண்டு பூசினான் வடிவமெல்லாம் விபூதியினால். தன்னுடைய உடம்புல உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அர்ஜுனன் திருநீரு பூசினான். ஆசுயில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின்படியும் எழுத்தைந்தும் கூறி பூசினான் வடிவம் எல்லாம் மேன் எல்லாம் விபூதியால் அப்பூதியினை புரிந்த சடைபுறத்தை சேர்த்தான். அந்த பூவிதை சடைபுறம் இந்த கழுத்தின் முதலாக அனைத்து இடத்திலும் சேர்த்தான். தேசினால் அப்பொறுப்பின் சிகரம் போலவும். அப்படி அர்ஜுனனானவன் திருநீரை பூசிக்கொண்டு அப்படி அசைவற்று நின்றது
ஒரு வெள்ளி மலை நிமிர்ந்து நிற்பது போல் இருந்ததா. அதைத்தான் சொன்னார். தேசினால் பொறுப்பின் சிகரம் மேவும் சிவன் இவனே போலும் எனவும். அர்ஜுனன் திருநீரை பூசிக்கொண்டு நிற்கின்ற தவக்கோலத்தை பார்த்தவுடன் இவன் சிவனோ என்று தேவர்கள் எல்லாம் வந்து பேசி வியந்தார்கள். தேசினால பொறுப்பின் சிகரம் மேவும் சிவன் இவனே போலும் என தேவர் எல்லாம் பேசினார். வரிசிலை கை விஷயன் பூண்ட பெருந்தவத்தின் நிலை சிலருக்கு பேசலாமோ? அவரது நிலையை இன்னும் நான் சொல்ல முடியுமோ? அவன் எப்படி நின்றான்? கூற்றினை உதைத்த பாதமும், திருவடி, எந்த திருவடி யமனை உதைத்ததோ அந்த பாதத்தையும், உடுத்த குஞ்சரத்து உருவையும் அணிந்த அந்த யானை தோலும் பூர்த்த அந்த பெருமானை, நீற்றொளி பரவும் நிலவுயலும் வடிவும் நிலாவையில் அனல்வுமில் விழியும். அங்கே அனலும் அவனுடைய கண்களிலே அப்படி தவத்தினாலே அங்கே அனல், அந்த தவ அனல் வெளியே உழவும் விழியும். ஆறு அறல் பரவும் கொன்றைவார் சடையும் அல்லதை யாவும் கருதான். சிவபெருமானோட திருவடியையும் 3 கண்களையும் அவன் மனத்திலே கொண்டதை அன்றி அல்லதை கருதான். மாற்றம் ஒன்று இன்று நின்றனன். தான் பாசுபதாஸ்திரம் பெறுதல் வேண்டும் என்பதை உறுதியாக சிவத்தை நோக்கி தவம் செய்தான். வரைபோல் வஜ்ராயுதன் திருமகனாம். வரைபோல் நின்றாங்க, மலை போன்று அசையாது நின்றான். எனவே இப்படியெல்லாம் கண்ணனது அறிவுறுத்தல்படி அர்ஜுனன் தவம் செய்தான். ஆனா திருமால் என்ன செஞ்சார்? லேசா இறைவனை ஞான நெறியிலே நின்று பூஷனை செய்து கண்ணை இடந்து அப்பி சுதர்சன சக்கரத்தை வாங்கிவிட்டான். அர்ஜுனன் ரொம்ப சிரமப்பட்டான். ஆனா திருமால் என்ன செய்தார்? பூஜனை செய்து பெற்றுக்கிட்டார். இல்லையா? நம்ம புராண சான்று பார்க்கிறோமே, இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். இறைவன் எம்பிரான் கடவில் ஈசன் என்று அறையும் முன்னமே அனைத்தும் எய்துமே. ஆகையினாலே ஞான நெறியிலே நின்று அவனை நீங்கள் வேண்டியதை அவனிடம் இருந்து பெறலாம். அதான் ஞானசம்பந்த பெருமானும் 3வது திருமலை சொல்லி காட்டுகிறார். மருந்தவை மந்திரம் மறுமைனேன் நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துய கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நல்ல. உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அவன் நாமத்தை நீ உச்சரித்தார். மனதை கட்டுப்படுத்தி நீ அவன் நாமத்தை உச்சரித்தார். நாமங்கிறது இங்கே சூல பஞ்சாக்கரத்தை குறிக்கிறது. அவனது நந்தி நாமம் நமச்சிவாயவே. அவன் நாமத்தினை உச்சரித்து நீங்கள் யோக நிலையிலே மனம் ஒன்றித்து நின்றால் அருந்துயர்கெடும் அவர் நாமமே சிந்தசி நஞ்சமே. ஆகையினாலே இந்த யோக நிலையிலே சிரமப்படுவதை விட்டு தவிர்த்து ஞான நெறிக்கு வந்து அவனை பூஷனை தியானம் என்று நீங்கள் செய்தீர்கள் என சொன்னால் அறையும் முன்னமே அனைத்தும் எய்துமே. நீங்கள் விரும்புகின்ற எல்லாமே உங்களுக்கு கிட்டிவிடும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே மேலான உயர்ந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு யோக நிலை, தவநிலை, எம்மை போன்று இயலாதவர்களுக்கு ஞான நிலை. அந்த ஞான நிலையிலே என்று பதிகள் தோறும் எழுந்தருளி இருக்கின்ற பரமனை சென்று வழிபட்டு அவன் நாமத்தை கூறினாலே போதும், அவன் பெருமையை கூறினாலும் செய்யும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். எனவே அந்த கருவையிலே இருக்கின்ற கலாமரத்தின் கீழே இருக்கின்ற இறைவனை நோக்கி, ஈசனே களவில் மரத்தின் அடியில் எழுந்தருள் இருக்கின்ற பெருமானை என்று நீங்கள் கூறினாலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலை இன்னொரு செய்தேன். பிறவி மாயவும் அருள் பெருக்கவும் துறவியாய் வனம் துண்ணல் வேண்டுமோ, இறைவன் எம்பிரான் களவில் ஈசன் என்று அறையும் முன்னமே அனைத்தும் எய்துமே. அடுத்து 78வது திருப்பாடல். எப்பொழுதுமே சில பாடல்களுக்கு நாம் எப்படி பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்ற ஒரு நியமம் இருக்கிறது. எப்படி நியமம்னா எல்லாத்துக்கும் நாம பொருள் சொல்லக்கூடாது.
இதுல சில பாடல்களுக்கு எப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்ற நியதியில ஒன்றை சொல்லிட்டா வில் பூட்டு பொருள் கொள்ளல்னு ஒண்ணு இருக்கு. வில் பூட்டுன்னு என்ன அர்த்தம்? வில்லு இப்படி இருக்கும். அந்த வில்லை இயக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த தலையிலே ஒரு கயிறை கட்டி கீழே அடியில ஒரு கயிறை கட்டணும். எனவே இந்த அடியை கொண்டு இந்த தலையிலே கட்டினால்தான் வில் அங்கே தொழிற்படும். இதே போல சில செய்யுள்ள கடைசியில உள்ள வார்த்தையை முதல்ல உள்ள வார்த்தையோடு கொண்டு போய் கூட்டினால்தான் பொருள் சரியாக வரும். இதெல்லாம் ஞானசம்பந்தர் தேவாரத்துக்கு பொருள் கொள்ளுகின்ற பொழுது இந்த மாலை மாற்று, சக்கர மாற்று என்ன இதெல்லாம் வருகின்ற பொழுது நாம எல்லாம் கொஞ்சம் கவனமா பொருள் கொள்ளணும். இப்போ நாம் சிந்திக்க இருக்கிற பாட்டு வில் பூட்டு பொருள்களல். கடைசி அடியில உள்ளதை எடுத்து அப்படியே முதலடியோடு சேர்த்தாத்தான் பொருள் சரியாக வரும். உங்களை பாடலை பாடிவிட்டு பொருளை சொல்றேன். எய்தி என் செய்யும் கருவை எம்பிரான் கொய்யும் நான் மலர் கொன்றை வேணியான் செய்ய பாதம் என் சென்னி வைக்கவே வெய்ய கூற்றுவன் வீசு பாதமே. இதை எப்படி பொருள் கொள்ளணும்னா, கடைசி அடியிலே இருக்கின்ற வெய்ய கூற்றுவனை முதலாக வைத்து அந்த வெய்ய கூற்றுவன் எய்தி என் செய்யும் வெம்மையான கோபமிக்க யமன் என்னை என்ன செய்ய முடியும் என்று இப்படி பொருள் கொள்ளணும். வெய்ய கூற்றுவன் எய்தி என் செய்யும் கொடிய காலனானவன் என் பக்கம் வந்து அவன் என்ன செய்ய முடியும்? அவன் தண்டிப்பதற்கு தண்டம் வச்சிருக்கலாம், வீசி பிடிப்பதற்கு பாசம் கயிறு வச்சிருக்கலாம், ஒன்றும் என்னிடம் தொழிற்படாது. எப்படி? வெய்ய கூற்றுவன் எய்தி என் செய்யும், ஏன் என்னை ஒன்றும் செய்யாது? கருவை எம்பிரான் கொய்யும் நான் மலர் கொன்றை வேணியான், கருவையிலே எழுந்தருளி இருக்கின்ற என் பிரானாகிய கொய்யப்பட்ட நறு மலர்கள் உடைய அந்த மாலர் கொன்றை மாலையினை அணிந்திருக்கின்ற சடையினை உடைய வேணியான் செய்ய பாதம் என் சென்னி வைக்கவே, செய்ய பாதம் அவனுடைய செம்மையான அந்த திருவடி என்னுடைய தலையிலே வைக்கவே என்ன ஆனது? எனக்கு வெய்ய கூற்றுவன் வீசு பாதமே எய்தி என் செய்யும். அந்த கருவிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் திருவடியின் சென்னியிலே வைத்து விட்டார். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். நமனை அஞ்சோம். ஏன் அஞ்ச மாட்டோம்? எப்பொழுதுமே திருவடி சூட்டப்பட்டவர்கள் யமனுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்படி இறைவனது அருள் பெற்றவர்கள் யமனை அஞ்ச மாட்டார்கள் என்பதற்கு நாவுக்கரசு சுவாமிகளே தன்னுடைய திருவாக்கிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், அழகாக நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் 5வது திருமுறையில கற்றுக்கொள்வன வாயுள நாவுள இட்டுக்கொள்வன பூவுள நீருள கற்றை செஞ்சடையானுளன் நாமுளம் எற்றுக்கு நமனால் முனி உண்பதோ. திருநீர் இருக்கு, ருத்திராட்சம் இருக்கு, அணிந்து கொள்ள நாவினால் அவன் புகழ் கூடவும் நாமத்தை சொல்லவும் நமக்கு நா இருக்கிறது. பூஷணை செய்ய பூ இருக்கிறது. அதனை பலனை ஏற்றுக்கொண்டு அருள் செய்வதற்கு கற்றை செஞ்சடையானுளம் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது எற்றுக்கு நமனால் முனி உண்பதோ. இப்படி அவனை பூஜை செய்து அருளினை பெற்றுவிட்டார் யமன் நம்மை பற்ற முடியுமோ என்று நாவுக்கரசு சுவாமிகளை சொல்லி காட்டுகிறார். இங்க அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். எய்தி என் செய்யும், கால் என் பக்கம் வந்து என்ன செய்ய முடியும்? கருவை எம்பிரான் கொய்யும் நான் மலர் கொன்றை வேணியான் செய்ய பாதம் என் சென்னி வைக்கவே. அந்த பெருமானுடைய திருவடி என் சென்னிமையில் வைத்து விட்டால் யமன் வந்து என்னை என்ன செய்ய முடியும் என்று அங்கே சொல்லி காட்டுவார். அதாவது தான் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பதிலே வல்லவன் யமன் ஒருவன் தான். எந்த இடத்திலையும் தோன்றதில்லை, எந்த இடத்திலையும் தோன்றதில்லை. அப்படி ஒருவேளை அங்கே அவனுக்கு யமனுக்கு காரியம் கூடவில்லை என சொன்னால், மார்க்கண்டேயர் போனவர்களுக்கும் சுவேதகேது போன்ற மன்னர்களும் சிவத்தை பற்றிய காரணத்தினாலே, எனவே வல்லமை பெற்ற அந்த யமன் கூட நம்முடைய சிவத்தால் பற்றப்பட்ட ஆன்மாக்களை உடம்பை ஒன்றும் செய்ய இயலாது, கூற்றுவனாக முடியாது என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடுங்க,
சிவபெருமான் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார், அதனுடைய தத்துவம் வேற. யமன் ஒருத்தருடைய உயிரை எடுக்க புறப்படுகிறார் என சொன்னார், தான் தும்பை மாலையை சூட்டிடுவான். தும்பை மாலை என்பது எப்படி? ஒரு காரியத்தின் மேல் செல்லுகின்ற பொழுது அந்த காரியம் வெற்றியானால் தும்பை மாலை சூடுவார்கள். போர் களத்திற்கு செல்லுகின்ற அரசனானவன் போரிலே வென்று விட்டால் தும்பை மாலை சூட்டி விடுவான். மன்னருக்கு வெற்றி நடக்கும். ஆனால் யமன் மட்டும் புறப்படுகின்ற பொழுதே தும்ப மாலையை சூட்டியிருப்பான். இதை காணமேகப்படுவர் தனிப்பாடல சொல்றார். ஏன்னா அந்த காரியத்திலே அவன் வெற்றியாக முடித்தே தீருவான், அவ்வளவு உறுதியானவன். ஆனால் சிவனடியார்களிடம் மட்டும் அவன் கடமையை செய்வான், ஆனா வெற்றியாக முடியாது. அதைத்தான் மார்க்கண்டேய மகர்ஷியிலும் சுவேதகேது மன்னனுடைய சரித்திரத்தையும் வைத்து நாம் பார்க்கிறோம். ஆகையினால இறைவன் அடி சேர்ப்பவர்களுக்கு யமபயம் இல்லை. அந்த பாடலை சொல்லி அடுத்த பாடலுக்கு போறேன். எய்தி என் செய்யும் கருவையம்பிரான் கொய்யும் நான் மலர் கொன்றை வேணியான், வேணின்னா சடை, செய்ய பாதம் என் சென்னி வைக்கவே வெய்ய கூற்றுவன் வீசு பாதமே. அப்படி யமன் என்னை ஒன்றும் செய்ய இயலாது, ஏனெனில் என் பெருமானுடைய திருவடியின் தலையிலே வைத்து என்னை சிவமாம் தன்மையாக்கினார். இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாம். திருவடி வச்சாலே சிவமாம் தன்மையாகும். அங்கே பாச நீக்கம் உடனே பற்று சிவமாம் தன்மை பற்றி பக்குவம் அடைகிறது. இதை அடுத்த பாடல் சொல்லி காட்டுகிறார். அந்த திருவடி வைத்ததனுடைய பேர் என்ன, பலன் என்ன? அழகாக இணையார் திருவடியின் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து வைக்க. அதைத்தான் அடுத்த பாடல் சொல்லலாம். திருவடி கூட்டியது முழுமை அவன் என்ன செய்வான்? பாசம் நீக்கி மூவகை பசுக்களை மாசுயில் முத்தியா வனத்தில் மேய்த்திடும் ஈசன் மின்னை நேர் இடைச்சி காதலன் ஆசுயில் பால் வண்ணத்து அண்டர்நாதனே. அருமையாக பால்வண்ணநாதனுடைய பெருமை சொல்லி காட்டுகிறார். ஆசுயில் பால் வண்ணத்து அண்டர்நாதனே. குற்றமற்ற அந்த கலா வனத்திலே இருக்கின்ற பால்வண்ணநாதன் அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். ஆசுயில் பால் வண்ணத்து, பால் வண்ணம்னா பால் போன்ற உண்மை நிறைமுடையவன். ஆசுயில் பால் வண்ணத்து அண்டநாதனே, அந்த பெருமானே பாசம் நீக்கி, அவனே பாசம் நீக்குவான். அந்த ஏகாரம் அண்டர்நாதனே பாசம் நீக்கி, அவன் தான் பாசத்தை நீக்கணும். பந்தமும் வீடும் ஆயினான் கான், உயிர்களுடைய பக்குவத்தின் பொருட்டு பந்தப்படுத்துவதும் அவனே, பந்தத்திலிருந்து நீக்குவதும் அவனே. பந்தமும் வீடும் ஆயினான் கான் இல்லையா? ஆகையினாலே இங்கே ஆசையில் பால்வண்ண தண்டர்நாதனே பாசம் நீக்கி உயிர்களை தொன்று தொட்டே பந்தத்திருக்கின்ற அந்த மல சம்பந்தத்தை நீக்கி மூவகை பசுக்களை, மூவகை விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என சொல்லக்கூடிய இந்த மூவர்களையும், விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர், ஒருமலமுடையவர்கள் விஞ்ஞானகலர், இருமலமுடையவர்கள் பிரளயாகலர், மும்மலமுடையவர்கள் சகலர், இவர்கள் இந்த மூவகை ஆன்மாக்களையும் மாசையில் முத்தியாம் வனத்தில் மேய்த்திடும், மாசையில் முத்தியாம் வனத்தில் மேய்த்திடுங்க. குற்றமற்ற அந்த வீடு சிவலோகத்திலே சென்று அவன் முத்தியிலே இருத்துவான். அதான் மாசையில் முத்தியாம் வனத்தில் மேய்த்திடும். அதாவது சிவபெருமான் உயிர்களுக்கு கொடுக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது வற்றாது முற்றாது, அதனால் கேடும் வராது. ஒரு துன்பம், ஒரு எதிர்வினை என்பது இருக்காது. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலாக அனைவருமே இறைவனிடம் கேடு பெற்றார். அதனால் நமக்கு எந்த ஒரு மயக்கமும் தாக்காது, எந்த ஒரு துன்பமும் இல்லை என்பதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரவையார் சங்கிலியாரில் இருந்து பொன் வேண்டும் நெல் வேண்டும் என்பதையெல்லாம் இறைவனிடம் கேட்டே பெற்றார்.
இறைவன் மூலமாக பெற்றார். இறைவனிடம் என்னென்ன கேட்டார் என்பதை திருநாகை காரணம் பதிகத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளக்கமாக பேசிட்டார். அது வேண்டும் இது வேண்டும். ஏனெனில் இறைவன் கொடுக்க நாம் பெறுகின்ற எதுவுமே நமக்கு துன்பத்தை தரார். அதனால தான் இங்க சொல்லி காட்டுகிறார், மாசுயில் முத்தியாம். மாசுயில் முத்தியாம். உதாரணமாக இந்திரனாள்கின்ற இந்திரலோகத்துக்கு போனோம் என சொன்னா அங்க வாசனாமலம் தாக்குவதற்கு வாய்ப்புண்டு. இந்திரனே கவிழ்ந்திருக்கிறான், விஷ்ணுவின் சில நேரங்களில் பழி செய்திருக்கிறான். ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட வீடு பேரி என சொல்லக்கூடிய சிவபுரத்திலே ஒரு தீங்கும் நமக்கு நேர்படாது. எனவே இறைவனால் கொடுக்கப்பட்டது தீங்கு நேராது என்பதைத்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகையும் திருவாசகத்துல செத்திலா பத்துல தீது இலா நன்மை திருவருள் குன்றேன்னார். தீது இலா நன்மை திருவருள் குன்றேன். அவர் உயிர்களுக்கு செய்கின்ற இன்பத்திற்காக செய்கின்ற அருள் செயல்கள் கொடுக்கின்ற எதுவுமே துன்பத்தை தராது. அதனால்தான் மாசுயில் முத்தியாம் வனத்தில் மேய்த்திடும். வனத்தில் மேய்த்திடும். வனத்தில் மேய்த்திடும்னா என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு சொன்ன பசு. பசுவை கொட்டகையிலே வைத்து நாம வளர்க்கிறோம். அந்த கொட்டகையில வச்சு வளர்க்கின்ற பொழுது நாம கொடுக்கறது தான் போய் திங்க முடியும். நாம புல் போட்டா புல் தான் திங்க முடியும், வைக்கல் போட்டா வைக்கலத்தான் திங்க முடியும். என்ன தண்ணீர் வைக்கிறோமோ அதைத்தான் அது குடிக்கணும். சமயத்துல அது போதாததாகவும் போய்விடும், அல்லது வயிற்றுக்கு சேட்டப்படும். என்னதான் பசு கொட்டகையிலே வைத்து நாம் வளர்த்தாலும் அந்த பசுவை வனத்திற்கு சென்று மேய்த்து வருவதா அந்த பசு நல்லா இருக்கும். இது வளர்க்கின்ற அந்த பெருந்தகைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும். என்னதான் பூமியில ஈரப்பசை இருந்தாலும் மழை நீர் விழுந்தால்தான் பயிருக்கு அந்த செழுமை கிடைக்கும். இதே போலத்தான் அந்த பசு முதலானவைகளை இல்லத்திலே என்னதான் போட்டு தீ போட்டு வளர்த்தாலும் வனத்திற்கு சென்று மேய்ந்தால்தான் அது புஷ்டியாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் இந்த வனத்திலே இருக்கின்ற அதற்கு என்ன இருந்தா, இங்க என்ன வைக்கல மட்டும் நீங்கும் அல்லது புல்ல மட்டும் நீங்க கொட்டகையில. ஆனா வனத்திற்கு சென்றால் அதற்கு விருப்பப்பட்ட புல் பூண்டு மரம் செடி கொடி இலை தலைகள் எல்லாவற்றையும் செய்யும். அத்தோடு மட்டுமல்லாது அது விரும்புகின்ற சுவையான தண்ணீர் எங்கே இருக்கிறது என அறிந்து அந்த இடத்துல போய் தண்ணீர் வரும். அதுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்று தெரியும். எனவே தேவையான அளவு விதவிதமான உணவுப் பொருள் புல் பூண்டுல இருந்து செடி கொடிகள் இலை கலைகள் எல்லாம் தெரியும். அத்தோடு மட்டுமல்லாது நல்ல நீரும் அதற்கு கிடைக்கிறது. இளைப்பாறுவதற்கு அங்கே சோலைகள் மர நிழல்கள் இருக்கும். அப்படியே தன்னை இன்னும் அது உற்சாகப்படுத்துவதற்கு நீர்நிலையிலே சென்று படுத்தும் கொள்ளும். எனவே இந்த வனமேய்ச்சல் என சொல்லக்கூடியது சுதந்திரமானது, தேவையானது, விதவிதமான அது இன்பத்தை கொடுக்கும். ஆனால்தான் அந்த ஆன்மாக்களை எல்லாம் அவன் வனத்தில் மேய்த்திடுங்கிறார். பாசம் நீக்கி மூவகை பசுக்களை மாசில் முத்தியா வனத்தில் மேய்த்திடும். யார்? ஈசன். ஈசன் என்றால் சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னக, எல்லா ஐஸ்வர்யம் உடையவன் என்ற பொருள் இருக்கிறது. மற்றொன்று ஈசன் என்றால் இறைவன், ஆள்பவன், அரசன் என்று பொருள் உண்டு. ஏகன் மின்னேர் இடைச்சி காதலன். மின்னை போன்று இடையினை உடைய உமையின் காதலன். அதான் மின்னேர் இடைச்சி. இடைச்சின்னா இடையை உடையவள், மெல்லிடையாள். மின்னேர் இடைச்சி காதலன் ஆசுயில் பால் வண்ணத்து அண்டநாதனே. குற்றமற்ற பால் வண்ண குற்றமற்ற அந்த பால்வண்ணநாதர் அண்டர்நாதனே. எனவே களங்கமற்ற பால் போன்ற நிறத்தை உடைய தேவர்கள் தேவனே. இறைவன் களங்கமற்றவன். களங்கமற்றவன் என சொன்னார் அவன் மேலான புனிதமானவன், மேலான புனிதமானவன். எனவே இறைவனை சொல்லுகின்ற பொழுது புனிதன் என்றெல்லாம் சொல்வது. அந்த புனிதமானவன் உயிர்களுடைய பாசத்தை நீக்கி மூவகை ஆன்மாக்களையும் முத்தியாகிய வனத்திலே சென்று மேய்க்கின்ற ஒரு தயாபரன் என்று இந்த பாடலில் கூறுகிறார் என சொல்லி இந்த திருப்பாடலை படித்து இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். பாசம் நீக்கி மூவகை பசுக்களை மாசியில் முத்தியா வனத்தில் மேய்க்கிடும் ஈசன்
மின்னேர் இடைச்சி காதலன் ஆசுயில் பால் வண்ணத்து அண்டர் நாதனே. திருச்சிற்றம்பலம். மாமழை பொழிக, முன்னோல் பகுத்த ஆகமங்கள் ஓங்க, பூமிசை வளங்கள் பல்க, புறவலன் செங்கோல் வாழ்க, நாமலி தமிழ் சிறக்க, நவிலரி மழஞ்செழிக்க, தோங்கிலா சைவம் வெல்க, துலங்குக அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.